Hello viewers, welcome to Dharni Krishnan's Easy Diet. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லைஃப் ஸ்டைலே சரியா இல்லைன்னா என்னெல்லாம் அஃபெக்ட் ஆகும். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கேட்டேன், ஒரு டாபிக் சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, ஸ்லீப் இல்லை, டயட் சரியா இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸு நிறையா இருக்குது, ஹைஜீன் இல்லை, நாங்கள் சாப்பிட்ற உணவில் ஹைஜீன் இல்லை, இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டார். இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு 19-20 வயசு இருந்தால் கூட உங்களுக்கு வெயிட் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உணவில் வெளியிலேயே சாப்பிட்டிங்கன்னா ஃப்ரைட் ஃபுட் இல்லை ஜங்க் ஃபுட் இல்லை பிஸ்கெட்ஸ் மைதா இந்த மாதிரி உங்களுக்கு பிரெட் ரோலு இந்த மாதிரி ஐட்டம் தான் கிடச்சா உங்களுக்கு மாவு சத்து கொழுப்பு சத்து, அந்த மாவு சத்து கூட ரிஃபைன்ட் கார்போஹைட்ரேட்ஸ், இதனால உங்களுக்கு அகெயின் வெயிட் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் உணவில் வெஜிடபிள், ஃப்ரூட்டு, ப்ரோட்டீன் எல்லாமே தேவை. ஏன்னா எல்லாருமே 18 வயசு 19 வயசு டிரைவிங் லைசன்ஸை வாங்கிட்டா நாங்கள் பெரியவங்களாயிட்டோம், நாங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஹெல்த் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். புரத சத்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஹீமோக்ளோபின் லெவல் இறங்கிடுச்சுன்னா உங்களுக்கு பாடியில் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அடுத்தது எக்ஸஸ் ஸ்க்ரீன் டைம், இதனால இன்ஆக்டிவிட்டி, இதனால இப்போ ஒருத்தருக்கு அன்னைக்கு சொன்னார், நாங்கள் ரொம்ப ஸ்க்ரீன் பார்க்கறதுனால கண்ணு கூட வலிக்குது மேடம். ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஸ்க்ரீன் டைம்ங்கிறது 1/2 hour to 1 hour போகிறோம் ஒரு நாளைக்கு, அதுக்கு மேலே தேவையே கிடையாது. நீங்கள் ஸ்க்ரீனில் தான் படிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு அதை ஒரு நீங்கள் இப்போல்லாம் ஈஸியாக எல்லார் வீட்லேயுமே ஒரு டிவி ஸ்க்ரீன் இருக்கும், அதை காஸ்ட் பண்ணி நீங்கள் டிவி ஸ்க்ரீனில் என்ன படிக்கணுமோ ரிசர்ச்சோ ஆர்டிக்கல்ஸோ அதில் படிச்சிங்கன்னா அந்த அளவு உங்களுக்கு ஐஸு அஃபெக்ட் ஆகாது. இல்லை பெஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்ஸ் படிக்கிறது தான், பட் அந்த வாய்ப்பு இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்தது ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. நீங்கள் 7 மணிக்கே கிளம்புறீங்க, ஏன்னா காலேஜ் சீக்கிரம் போகணும். அப்புறம் நீங்கள் 3 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு 4 மணிக்கு வந்துட்டு சில பேர் அதுக்கப்புறம் வேலைக்கு கூட போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நடுவில் பிரேக்கில் 1/2 hour அட்லீஸ்ட் கிரவுண்டை சுற்றி ஓடலாம், இல்லை மாடி ஏறி இறங்கலாம், உங்கள் காலேஜில் என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ, இல்லை டெரஸில் போய் நல்லா ஓடிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் 20 to 30 minutes நீங்கள் பண்ணால் உங்களுக்கு பெனிஃபிட் வரும். இதை தவிர பார்த்தீங்கன்னா என்ன உடம்புக்குள்ளே ஆகும், நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல், தூக்கமும் கம்மி, சரியான டைமில் தூங்கிறது இல்லை, சர்க்கேடியன் ரிதம் தட் இஸ் பிட்வீன் 10 PM and 6 AM தூங்கிறது இல்லை, அண்ட் நம்பர் ஆஃப் ஹவர்ஸும் ரொம்ப குறைச்சல், 7 மணி நேரம் இல்லை, ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தி, இன்ஆக்டிவிட்டி, உணவும் சரியா இல்லை அப்படின்னா உடம்புக்குள்ளே ட்ரைக்ளிசரைட்ஸ் ஏறும், மசில்ஸ் குறையும், பாடி ஃபேட் ஏறும். இதனால உங்களுக்கு வித்தின் 2 to 3 years ப்ரெஷர் ஏறும், ட்ரைக்ளிசரைட்ஸ் ஏறும், கொலஸ்ட்ரால் ஏறும். இதனால டிசீசஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டயபெட்டிஸ்லாம் சின்ன வயசில் வருது, பிளட் ப்ரெஷர் அண்ட் இன்க்ரீஸ் கொலஸ்ட்ரால், இதெல்லாம் வரதுக்கு காரணம் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல். ஸோ முடிஞ்ச அளவு எதை மாற்ற முடியுமோ அதை மாற்றிக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு டீஸ்ட்ரெஸ் பண்ணுங்கள். மெடிடேஷன், ப்ரீதிங், யோகா, சன்ரைஸை பார்க்குறது, சன்செட்டை பார்க்குறது, நேச்சரில் வாக் பண்ணுறது, இந்த மாதிரி பல விதமாக நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்றினா ப்ரிவெண்ட் பண்ணலாம், போஸ்ட்போன் பண்ணலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.